சொத்துக்கள் தொடர்பான நிர்வாகம் குறித்த ஒரு வாரியம், அதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்கிற பெயரில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அவரை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சியில் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று. அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வேற என்ன கேள்வி சார்? இந்த வக்ஃப் போர்டு வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தாலும் கூட அடுத்த கட்டமாக துறைக்குழுக்கு தணிக்கை குழு மூலமாக வராங்க. இந்த அழுத்தம் தணிக்கை குழுவில் இருப்பவர்கள் நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அவர்களிடையே ஒரு பாரபட்சமான போக்கு அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது. சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள், மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள், பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்சார் போர்டில் உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. அதற்கென்று வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணாதுரை என்ற பெயரையே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதியில் உள்ளது என்று தெரியவில்லை. உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது. தோழர் சேக்குவாரா என்கிற திரைப்படத்தின் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அமைச்சர் உதயநிதி, துணை அமைச்சர் ராஜகண்ணப்பனே அது திமுகவின் உட்கட்சி விவகாரம். யாரை அமைச்சராக்குவது, துணை முதல்வராக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவகாரம். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் வந்து ஏற்கனவே பல இந்து கோயில்களோட சொத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த புதிய மசோதா வந்து திருத்தப்பட்டிருக்குது. இந்துக்களோட விரோதியான மக்களவையில் இருக்கிற எம்பிகள் வந்து இதை இருக்கிறாங்கன்னு சொல்லி எச் ராஜா அவர்கள் வந்து அதுக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த இருக்கிற எம்பிகள் எழுத்துக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. எச் ராஜா அவர்கள் கவன ஈர்ப்புக்காக எதையாவது பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் அந்த பிரச்சனையில் குறிப்பான கருத்துக்கள் எதுவும் இல்லை. இது அவரே கற்பனை செய்து பரப்புகிற ஒரு அவதூறு. இதில்
மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சார், இந்து மத ஆன்மீக சொற்பொழிவாளர் சுபிசிவம் அவர் தொடர்ச்சியா இந்து மதத்துக்கு போதனைகள் தெரிவிச்சு வர்றாரு. அவர் முருகன் இல்ல அதாவது தமிழ் கடவுள் முருகன், இதை இந்து கடவுளா மாத்த பாக்குறான்ற கருத்தை சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாஜக தரப்பும் சரி, அதுக்கு ஆதரவானவங்க பயங்கரமான விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதோட உச்சகட்டமா திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அவர் சூரசம்காரம் செய்யணும், இந்த மாதிரி கருத்து பேச இந்து விரோதிகள் சூரசம்காரம் செய்யணும் கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டிலும் இப்போது இந்து அல்லாதவர் என்கிற அரசியலை வேகமாக திணிக்க பார்க்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள் என்பது எல்லோரும் காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்று. திரு சிவம் அவர்கள் இப்போது புதிதாக அதை சொல்லவில்லை. பல நூறாண்டுகளாக தமிழ் மக்கள் முருகனை தமிழ் கடவுள் என்றுதான் வணங்கி வருகிறார்கள், வழிபட்டு வருகிறார்கள். இதில் என்ன அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மதவாத அரசியல் களமாக மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு தமிழ் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள், இடம் கொடுக்க கூடாது. மல்யுத்த வீராங்கனை அவருக்கு வழக்கமா 53 இடைப்பிரிவுல தான் மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா பாஜக அரசுக்கு எதிரான, குறிப்பா பிரிஜ்பூஷன் சிங் சரண் எதிரான போராட்டத்துக்காக அவர் வேணும்ட்டு 50 பிரிவு இதுல போர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டதா இந்துல ஒரு ஆர்டிகல் வந்தது. இது அந்த பின்னணியில தான் நடக்கப்படுது எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த ஐயம் உள்ளது. வேண்டுமென்றே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரோ என்ற கவலை உள்ளது. இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்தி அல்ல. கட்சி சார்பற்ற நிலையில கருத்துக்களை தேடி பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிற போது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. இந்த நிலையிலே வினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை, இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை அளிக்கிறது. அவர் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுபோன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ, கடந்து வந்தாரோ, அதைப் போல இப்போதும் அதே துணிச்சலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.